Hi guys, welcome to TSK Academy. நான் front endக்குன்னு ஒரு playlist create பண்ணலாம்னு இருக்கேன். அதோட first part HTML concept பார்க்கலாம். HTML CSSன்னு ஒவ்வொரு கான்செப்ட் முடியும் பொழுதும் அந்த கான்செப்டை எப்படி இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸுமே நான் ஷேர் பண்ணுறேன். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். HTML அப்படின்றது வந்து ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது வந்து ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் யூஸ் டு டிசைன் அண்ட் கிரியேட் வெப் பேஜ். ஓகேவா? HTML இருக்கக்கூடிய டேக்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் வச்சு தான் நம்ம ஒரு வெப் கண்டென்ட்டை ஸ்ட்ரக்சர்டாக கிரியேட் பண்ணுவோம். இப்போ வாட் இஸ் HTML அப்படின்றத பார்த்துட்டோம். இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான என்விரான்மெண்ட்டை இப்போ டவுன்லோட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ப்ரௌசரில் VS Code டவுன்லோட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வர லிங்க்ல வந்துட்டு உங்கள் OS என்னவோ அதுக்கேற்றதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால இப்போ ஒர்க்கை டவுன்லோட் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் VS Code கொடுத்தீங்கன்னா VS Codeல வந்து ஓப்பன் ஆயிரும். அப்படி இல்லைன்னா இன்னொரு வழியும் இருக்குது. அது என்னதுன்னா ஃபைல்ஸில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து கூட நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு சின்ன கோட் மட்டும் ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி index.html பேர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு H1 டேக்ல ஹலோ மெசேஜ் மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதை ரன் பண்ணுறதுக்கு வந்து இந்த index.html இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பார்த்து காப்பி பண்ணி ப்ரௌசரில் வந்து ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. அது வந்து என்னென்னா லைவ் சர்வர்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன். அதை வந்து இங்கே எக்ஸ்டென்ஷன்ற ஆப்ஷனில் போயிட்டு லைவ் சர்வர்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கோ லைவ் அப்படின்றது மூலியமாகவே ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, வந்துருச்சா? ஸோ இங்கே நீங்கள் ஒவ்வொரு தடவை வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணும் பொழுதும் நீங்கள் தனித்தனியாக சேவ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு பதில் அப்படி தனித்தனியாக சேவ் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் வந்துட்டு ஃபைல்ஸில் போயிட்டு ஆட்டோ சேவ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ப்ரௌசரில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறது மூலியமாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா எனக்கு இங்கே ஆட்டோ சஜஷன் காட்டுதில்ல, அதெல்லாம் வந்து நான் தனித்தனியாக ஒரு எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதனால் காட்டுது. உங்களுக்கு காட்டலன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா நம்ம இப்போ இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் பார்க்கலாம். இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட் தான் வந்துட்டு நம்ம ப்ரௌசருக்கு சொல்லுது. என்ன சொல்லும் அப்படின்னா, நம்ம வந்து HTML ஃபைல் தான் கொடுக்க போகிறோம். அது வந்து அதோட வேர்ஷன் வந்து 5 அப்படின்றதையும் இந்த லைன் தான் சொல்லும். அடுத்து இந்த HTML அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குல்ல, இதுதான் வந்து ரூட் டேக். இதுக்குள்ளே தான் நம்ம எல்லா HTML டேக்ஸுமே வரப்போகுது. இந்த ஹெட்டர் டேக்குள்ள என்ன எழுதுவோம் அப்படின்னா, நம்ம மெட்டா டேட்டா, அதுக்கப்புறமா டைட்டில்ஸு, இன்னொரு CSS இல்லைனா HTMLோட லிங்க் பண்ணுறதுக்கு அது எல்லாமே வந்துட்டு இங்கே தான் எழுதுவோம். ஓகேவா? இப்போ மெட்டா டேக்ல வந்துட்டு எப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு சர்ச் பண்ணுறீங்கல்ல, அப்போது நிறைய லிங்க் இருக்கும்போது ஒரு சில லிங்க் மட்டும் ஏன் ஃபர்ஸ்ட்டில் வருது, அது வந்து எப்படின்னா இந்த மெட்டா டேக்ல அவங்க டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, கண்டென்ட்டில் டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா எனக்கு என்னோட வெப்பேஜ் வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வியூ போர்ட் வந்து செட் பண்ணியிருக்கோம். அதாவது எல்லா டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரியும் வந்துட்டு ஸ்க்ரீன் சைஸ் மாறுறதுக்கு இந்த ஸ்கேல் 1.0 அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து எவ்வளோ ஜூம் அவுட்டு ஜூம் இன் அந்த இது சொல்கிறது. ஓகே, டைட்டில் நம்ம டாக்குமெண்ட் கொடுத்துருக்கோம்ல, இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம பேஜில் வந்துட்டு மேலே பாருங்களேன், டாக்குமெண்ட் சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதுதான் இந்த டைட்டில். நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணுறது மூலிமா அங்கே இருக்கக்கூடிய டைட்டிலையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே TSK அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், TSK அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த பாடிக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு ஒரு வெப் கண்டென்ட், அதாவது வெப் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே இந்த பாடிக்குள்ளே தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ ஒரு சின்னதாக இப்போ ஒரு ப்ரோக்ராம் போட்டு அதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னென்ன டேக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக வந்து H1 டேக் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி H6 வரையும் இருக்குது. ஓகே, அது எப்படின்னா ப்ரியாரிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ H1 டேக் வந்து போல்டாக ஹைட் அண்ட் பர்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படியே போக போக வந்து சின்னதாகிட்டே வரும். நீங்கள் H6 வரையும். பேராகிராஃப் டேக் வந்து நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக நம்ம வெப் பேஜ்லலாம் பார்ப்போம் இல்லையா, சின்ன சின்ன பேராகிராஃப்ஸ், அதெல்லாம் டிஃபைன் பண்ணுறதுக்கு P டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கோட் மட்டும் நம்ம ஜஸ்ட் சின்ன கோட் மட்டும் ரன் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஸ் புரியும்.
காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து இப்போ இந்த மாதிரி அலைன்மெண்ட் மாறி இருக்குல்ல, உங்களுக்கு அந்த மாதிரி அலைன்மெண்ட் மாறிடுச்சு திருப்பி மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு இங்கே போயிட்டு ஸ்பேஸ் விட்டு அப்படிலாம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஷிஃப்ட் ஆல்ட் எஃப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் வந்து கரெக்டாயிரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இது H1 டேக், H2, H3, H4, H6, H5 அண்ட் H6. இது வந்து பேராகிராஃப் டேக். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நெக்ஸ்ட் நம்ம கண்டென்ட் போகலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா பேராகிராஃப் டேக் பார்த்தாச்சு, H1 to H6 வரையும் பார்த்தாச்சு. அடுத்து ஆங்கர் டேக். ஆங்கர் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்னொரு பேஜையும் வேற ஒரு HTML பேஜையும் இந்த ஒரு HTML பேஜையும் லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து ஒரு லிங்க் டேக்னு கூட நம்ம வச்சுக்கலாமே. இப்போ ஆங்கர் டேகோடைய சின்டெக்ஸ் எப்படி இருக்கும்னா, ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டேக் ஓப்பன் பண்ணுவோம். அதுக்குள்ளே HRFல தான் நம்ம வந்துட்டு அந்த பாத் கொடுப்போம். ஓகே, நம்ம எந்த பேஜை வந்து நம்ம லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான பாத் கொடுப்போம். அதுக்கப்புறமா இந்த டார்கெட் அப்படின்றது என்னென்னா அந்த நம்மளுடைய வெப் பேஜ்குள்ளே ஓப்பன் ஆகணுமா, அப்படின்னா திருப்பி ஒரு நியூ விண்டோ மாதிரி க்ரியேட் ஆகி அந்த விண்டோவில் ஓப்பன் ஆகணுமா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு இந்த டேக்ஸை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணணும் இல்லையா ஒரு லைனை, ஏதோ ஒரு பட்டனோ இல்லை ஏதோ ஒரு லைனை கிளிக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த டேக் வந்து வேற ஒரு பேஜோட லிங்க் ஆகும். ஸோ அதுக்கான வேர்ட் தான் இங்கே விசிட் கூகுள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த கோடையுமே ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு என்னன்னா, இப்போ இங்கே விசிட் கூகுள் இருக்கா, இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனியாக ஒரு விண்டோவில் வந்துட்டு கூகுள் பேஜ் லிங்க் ஓப்பன் ஆகுது. நீங்கள் இந்த கூகுள் தான் இல்லை, நீங்கள் வந்து அமேசான் அந்த மாதிரி எந்த ஒரு லிங்க் வேணுனாலும் நீங்கள் வந்துட்டு இந்த HRFல வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் அதே மாதிரி வெளியில் இருக்கிற லிங்க் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இங்கேயே நான் வந்துட்டு இன்னொரு HTML டேக் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ home.html அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்குள்ளார வந்துட்டு சும்மா ஒரு கண்டென்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாமே. H1 டேக்ல ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை கூட நம்ம வந்து இங்கே லிங்க் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி அப்படின்னா ./index இருக்கு இல்லையா, ஸோ நம்ம இப்போ ஹோம் பேஜ் தான் லிங்க் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கும்போது இப்போ பாருங்கள் விசிட் கூகுள் இருக்கு. நான் அதை கிளிக் பண்ணும்போது நம்ம ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நான் இங்கே வந்து விசிட் கூகுளுக்கு பதில் நான் இப்போ வந்து ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இங்கே ஹோம் பேஜாக மாறிடுச்சு. இதை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு நம்ம ஹோம் பேஜில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டாக வருது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து வேறு பேஜஸ் வந்து நம்ம வந்து ஒரே நம்மளோட HTML குள்ளார வந்து லிங்க் பண்ணுவோம். அதுக்கு யூஸ் பண்ணுற டேக் வந்து ஆங்கர் டேக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.